ஹாய் கைஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் தான் உங்கள் மாஹிண்டியன் பேசுகிறேன். ஸோ மீண்டும் ஒரு 10-15 நாள் கழிச்சு சந்திக்கிறதுலாம் எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவிலேருந்து ஃபில்டர் பண்ணி கமெண்ட்ஸ் எடுத்து நான் அதை வந்து கண்டென்ட்டாக இன்றைக்கி நான் போடுறேன். ஸோ அட்லீஸ்ட் இதை இதை ஒரு 20 பேர் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்க சில பேர் இருப்பீங்க. அவங்க இதை பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குன்றதுக்காக தான் இந்த கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் மாஹிண்டியனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னன்னா, பிரதர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, பிரதர் நான் ஜிஎஃப்சி செட்டிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், பட் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை. டாக்டர் வந்து மினக்ஸ்ட் அண்ட் ஃபினாஸ்டைட் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, ஃபினாஸ்டைட் மட்டும் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக பிரதர், ஃபினாஸ்டைட் வந்து டிஹெச்டி பிளாக்கர். ஃபினாஸ்டைட் நானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 8 months எனக்கு நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். வீக்லி 3 mg அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து வீக்லி 3 mg அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? ஃபினாஸ்டைட் மட்டும் எடுத்துக்கிட்டால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமானா, சில பேர் ஃபினாஸ்டைட் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அதோட சேர்த்து நீங்கள் ஒன்று சில இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். டயட் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி காமன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ல முடியாது. நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கேன், என்னோடய லிவிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா, நீங்கள் சிட்டியில் இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு வில்லேஜில் இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் அப்ராடில் கூட இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும், கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபினாஸ்டைட் மட்டும் எடுக்காமல் கூடவே ஏதாவது வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு அண்ட் ஏதாவது டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை இது. செகண்ட் என்னென்னா, பிரதர் நான் சிஆர்பி செட்டிங்ஸ் எடுத்தேன், பட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகலை. டேண்ட்ரஃப் இருக்கிறதால ஸ்கேல்ப் ப்ரோ டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி பிரதர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. என்னென்னா, முக்கியமான விஷயம், இதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா அது நிறையா ரீசன்லாம் ஹேர் ஃபால் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் ஒரு முக்கியமான காரணம் ஹேர் ஃபாலுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் சரி பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு பிஆர்பி இல்லை ஜிஎஃப்சி, பிஆர்எஃப் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃபை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பிஆர்பி, ஜிஎஃப்சி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அகெயின் அந்த ப்ராப்ளம் வராது. இல்லை நீங்கள் டேண்ட்ரஃப் இருக்கிறப்பவே நீங்கள் வந்து ஹரிபரி பண்ணி நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது ரிசல்ட் வந்து 50க்கு 30, அது கீழே கூட போகும். 100க்கு 30 கீழே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஹேர் ஃபால் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். டேண்ட்ரஃப் இருக்குன்னா டைம் எடுத்து அந்த டேண்ட்ரஃப் சரி பண்ணிவிட்டு ஒரு 80%, 90% க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிஆர்பி, ஜிஎஃப்சி ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ பிரதர், நீங்கள் டேண்ட்ரஃபை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸ்கேல்ப் ப்ரோ வந்து நல்ல ஷாம்பு தான், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆகும். கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிஆர்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, தேர்ட் என்னென்னா, பிஜிஎம் டியூனர்னு ஒருத்தர் இட்ஸ் ஃபேக், யுவர் ஃப்ராட், 1 lakh மை வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சம்திங் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பிரதர், ஐ எம் ஸோ சாரி ஃபார் த திங்ஸ் யூ ஹவ் கான் த்ரூ. பட் என்னென்னா, நான் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது வேறு. பட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் அனுப்பிவிட்ருக்கேன். ஸோ யாருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது இல்லை. ஏன்னா நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துருக்கேன், ரிசல்ட்டும் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்காங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்க நல்ல ரிசல்ட் இருக்காங்க. ஸோ என்ன விஷயம்னா, அவர் வீடு மாதிரி விட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சாரி ஃபார் தட். பட் இங்கே நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம், நல்ல கிளினிக்கும் இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி செட் ஆகிருக்க கிளினிக்கும் இருக்குது இங்கே. ஸோ நீங்கள் தான் அதை சூஸ் பண்ணணும் ப்ராப்பராக. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு கிளினிக்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, யார் ஒர்க் பண்ணுறா, உள்ள ஸ்டாஃப் யார் இருக்கா, சர்ஜரி யார் பண்ணுறா, டெக்னீஷியனா எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க ப்ராப்பரான ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், யாரோட கைட்லைன்ஸில் சர்ஜரி போகுது, யார் சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணுறா, சர்ஜன்ஸ் இருக்காங்களா, பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்களா, அண்டு டெர்மோட்டாலஜிஸ்ட் இருக்காங்களா, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுறாங்களா, யார் என்னன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறேன், நல்ல கிளினிக்ஸும் இருக்குது, நல்லா இருக்கிற மாதிரி செட் பண்ணி காமிக்கிற கிளினிக்ஸுமே இருக்குது. ஜஸ்ட் போர்ட்ரேட் பண்ணுற கிளினிக்ஸுமே இருக்குது. போர்ட்ரேட்டாக காமிப்பாங்க வெளியே, பட் உள்ளே வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நல்ல கிளினிக்ஸு, நல்ல டெவலப் ஆகியிருக்க கிளினிக்ஸுமே இருக்குது.
ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கணும். அண்டு என்னதான் இருந்தாலும் இன்னொரு விஷயம், சர்ஜரி ப்ராப்பராக பண்ணிட்டாலுமே பேஷண்ட் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ரிசல்ட்டுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக எடுக்க வேண்டிய இது திங்ஸ்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, டேப்லெட் எடுக்க மாட்டாங்க ப்ராப்பராக. அண்டு ப்ராப்பராக இந்த பிஆர்பி செட்டிங்ஸ் இருக்குது, ஜிஎஃப்சி செட்டிங்ஸ் இருக்குன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே விட்டுருவாங்க, கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க, சர்ஜரி பண்ணிச்சு அவ்வளோதான் அப்படின்னு. அப்படி இருந்தாலுமே ஹேர் ஃபால் வந்து ஆகும், எக்ஸிஸ்டிங்காக கொட்டும், சரிங்களா, ரிசல்ட் வராமல் போகும். ஸோ இதை முழுக்க ஒரு கிளினிக் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இது வந்து 50% கிளினிக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டினா 50% உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கூட தான் இது. ஏன்னா அவங்க வந்து 24 hours சர்வேலன்ஸ் பண்ண முடியாது. 2 நாள் 3 நாள் சர்ஜரி முடிச்சுட்டு உங்களை அனுப்பி விட்டுடுவாங்க நல்லபடியாக. நீங்கள் போயிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் தான் அது கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் விஷயத்த, சரிங்களா. ஏன்னா என்கிட்ட வந்ததில் பாதிக்கு மேலே சர்ஜரி பண்ணி ரிசல்ட் ஏன் வரலன்ற பட்சத்தில் அவங்ககிட்ட டீப்பாக கேட்குறப்ப தான் தெரியுது அவங்க ப்ராப்பராக எதுவுமே ஃபாலோ பண்ணலை. லைக் அவங்க கொடுத்த மெடிசன்ஸோ மினாக்ஸ்டிலோ இல்லை அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொன்னப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாமல் லைக் பிஆர்பி ஜிஎஃப்சி சிட்டிங்ஸுக்கு ஸோ எதுவுமே பண்ணாமல் இருந்து தான் அவங்களுக்கு ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராக இருந்தாலும். ஏன்னா 100% ஒரு கிளினிக்கை மட்டுமே ப்ளேம் பண்ணிட முடியாது. இப்போ கிளினிக் மேலே தப்பு இருந்தால் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதை நம்ம போயிட்டு நம்ம கேட்கலாம் என்ன ஏதுன்னு. பட் அவங்க எல்லாமே 100% கொடுத்துமே இங்கே ரிசல்ட் வரலன்னா பிரச்சனை அங்கே இருக்காது, இங்கே தான் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த கண்டென்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். மாயின்டேனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மாயின்டேனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் a good day guys. Take care. Bye.